வணக்கம். அனுதினமும் ஆனந்தம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, மேனிஃபெஸ்டேஷன் மூலியமா நம்ம ஆசைப்படுற காரியங்களை எப்படி அடையிறது அப்படின்னு சொல்லிட்டு, எப்படி மேனிஃபெஸ்ட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காரு டாக்டர் மர்ஃபி அவரோட புக்ல த பவர் ஆஃப் சப்கான்ஷியஸ் மைண்ட் அப்படிங்கிற புக்ல சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அவரோட கிளாஸ்க்கு ஒரு பொண்ணு வந்து டெய்லி வருவாளாம், எல்லா கிளாஸஸ் அட்டன் பண்ணுவாளாம். அதுக்காக அவள் வந்து டெய்லி வந்து 1.5 மணி நேரம் பஸ்ல டிராவல் பண்ணி வருவாளாம். 3 பஸ் மாறி வருவாளாம். அதுலயும் அப்படி வரும்போது அவளுக்கு வந்து ஒரு கார் இருந்தால் கன்வீனியன்ட்டாக இருந்திருக்குமே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணியிருக்கா. அப்போ அவளோட கிளாஸஸில் மேனிஃபெஸ்டேஷன் பற்றி டாக்டர் மர்ஃபியோட கிளாஸ் அட்டன் பண்ணி அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி அவள் மேனிஃபெஸ்ட் பண்ணியிருக்கா. எப்படி அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அவர் டெஸ்ட் ட்ரைவ் எடுத்துகிட்டு வந்திருக்கா. அந்த காரை டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி அந்த காரை வந்து ஃபீல் பண்ணியிருக்கா. அது எப்படி இருக்குது என்ன அப்படின்னு சொல்லி அது மனசளவில் ஃபீல் பண்ணி அதை விஷுவலைஸ் பண்ணியிருக்கா ஒவ்வொரு நாளும் அந்த டெஸ்ட் ட்ரைவ் பண்ணதை. அதே மாதிரி எப்படி ஒரு பட்டு துணி நம்ம தொடவி கொடுப்போமோ அதே மாதிரி அந்த காரை தொடவி கொடுக்குற மாதிரியும் அந்த பொண்ணு விஷுவலைஸ் பண்ணியிருக்கா, இமேஜினேஷன் பண்ணியிருக்கா. இப்படி பண்ணும்போது அவளுக்கு வித்தின் ஃபியூ டேஸ், கொஞ்ச நாள்லேயே அவளுக்கு ஒரு கார் கிடச்சிது. அந்த காரிலேயே அவள் கிளாஸும் அட்டன் பண்ணியிருக்கா. போய் இதை வந்து அவருக்கு ஒரு லெட்டராக போட்டிருக்கா. இந்த மாதிரி நான் போனேன். இந்த கார் எப்படி கிடச்சதுன்னா, அவளோட மாமாட்ட அந்த கார் இருந்திருக்கு. அந்த மாமா இறந்து போனதுனால அவளுக்கு அந்த காரும் அந்த வீடும் வந்திருக்கு அவளுக்கு. ஸோ நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் மூலியமாக ஒரு பொருள் ஒரு ஆசைப்படுறீங்க அப்படின்னா அது வந்து லாஜிக்கே இல்லாமல் பிலீவ் பண்ணணும், நம்பணும். அதுதான் மேனிஃபெஸ்டேஷன். இப்படி வரும் அப்படி வரும்லாம் எதிர்பார்க்காம எப்படி வேணாலும் வரட்டும், எனக்கு அந்த பொருள் வேணும் அப்படின்னு மேனிஃபெஸ்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக அது உங்கள் கையில் வந்து சேரும். வித்தவுட் லாஜிக், பிலீவ் இட், யூ வில் கெட் இட். தேங்க்யூ.